ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தியாகு, எல்ஐசி வளர்ச்சி அதிகாரி. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஒரு புது விதமான ஒரு கான்செப்ட் எல்ஐசியில் இருக்க ஒரு பென்ஷன் ஸ்கீமை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன பென்ஷன் ஸ்கீம்? நம்ம இன்னும் கவர்மெண்ட்லேயே பென்ஷன் வாங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். ஆமாம், எஸ், எல்லாராலையும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது. அதனால தான் எல்ஐசியில் ஒரு பென்ஷன் ஸ்கீம்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, உங்களோட 100 வயசு வரைக்கும் நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னென்னா, நீங்கள் சிறுக சிறுக ஒரு அமௌண்ட்டை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக பென்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சொத்தையும் நம்ம உருவாக்க முடியும். அதை பற்றி தான் இந்த ஸ்கீமில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த பிளானோட டீட்டெயில்ஸ். ஜீவன் உமாங், இந்த 100 இயர்ஸ் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, வயதை பொறுத்து பிரீமியம் சற்று மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்நாளில் 15 தவணைகள் மட்டும் 1,20,000 கட்டுங்க. அதாவது 15 டியூ 1,20,000 நம்ம கட்டினா நமக்கு வாழ்நாள் முழுவதும் 1,20,000 பென்ஷன் வாங்கிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, 1,20,000 பென்ஷன் வருஷம் வருஷம் நம்ம கொடுத்துருவோம். மற்ற பென்ஷன் கவர்மெண்ட் பென்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 1,20,000 பென்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடும். அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஆவரேஜாக 10,000 உங்களுக்கு பென்ஷன் வருதுன்ற மாதிரி. ஸோ இப்போ 1,20,000 உங்களுக்கு ஒரேடியாக கொடுக்கறதுனால என்னன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பேங்க்கில் வச்சுக்கும் போது பேங்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். ப்ளஸ் உங்களுக்கு மாதம் மாதம் 10,000. அப்போ ஃப்யூச்சரில் உங்களோட மெடிக்கல் செலவுக்கு இல்லை உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் உங்களோட செலவுகளை நீங்களே பார்த்துக்கலாம். அப்படின்றதுக்காக தான் எல்ஐசியில் ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு 10,000 செலவாகலாம், இல்லை 15,000 செலவாகலாம். அப்போது உங்களோட தேவைகளை நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 5,000 தான் செலவாகுதுன்னா, மீதி அமௌண்ட்டை வச்சுருக்க போகிறீங்க. அப்போது அடுத்த மாதம் 15,000 செலவாச்சுனாலும் இந்த போன மாதத்தோட 5,000 சேர்த்து நீங்கள் 15,000 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வருஷம் வருஷம் உங்களுக்கு 1,20,000 வட்டி இல்லாமல் உங்களுக்கு கொடுப்போம். தட் இஸ் வட்டி மீன்ஸ் டேக்ஸ் சொல்லுவோம்ல, வட்டி இல்லை, டேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, வரி இல்லாமல் உங்களுக்கு பென்ஷன் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் ₹1 வரி கட்ட தேவையில்லை. ஸோ அப்போது உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், 1,20,000 பென்ஷன் வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 70. உதாரணத்துக்கு நம்ம 70 வயசு வரைக்கும் பென்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நம்ம அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கி 70 வயசுக்கு அப்புறம் சப்போஸ் எதிர்பாராமல் நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, உதாரணத்துக்கு இயற்கை மரணமோ இல்லை விபத்தினால் மரணமோ, அது மாதிரி எது நடந்தாலும் 70 வயசில் என்ன கொடுப்போன்னா, நம்ம வாரிசுக்கு நம்ம 1,20,00,000 நாமினிக்கும் கொடுக்கலாம். என்னடா இது, பென்ஷனும் வாங்கிக்கலான்றீங்க, 1 கோடியும் வாங்கிக்கலான்றீங்க, ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்குங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, உதாரணத்துக்கு இது ஒரு கொட்டேஷனோட இது சொன்னால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு இருக்க ஒரு பர்சனை நம்ம எடுத்திருக்கோம். ஜீவன் உமாங் இந்த ஸ்கீம் பற்றி சொன்னல, அதுதான். இப்போ உதாரணத்துக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்கோம். இதில் என்ன, 70 வயசு வரைக்கும் அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். 15 வருஷம் கஸ்டமர் கட்டினா போதும். அதான் சொல்லியிருந்தனால 15 தவணைகள். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்டல் கவரும் ஒரு 45 லட்சத்துக்கு கிடைக்கும். பாலிசி போட்ட அன்னையிலேருந்து 45 லட்சம், விபத்தினால கஸ்டமருக்கு மரணம் அப்படின்னாலும் 45 லட்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம், அதாவது 1,26,000 வருஷத்துக்கு ப்ரீமியம். அதாவது நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஜிஎஸ்டியோட பார்க்கும்போது 1,20,000 பார்த்தீங்கன்னா 1,21,000 ப்ரீமியம், ஜிஎஸ்டி 5,000. இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற பணம்.
2வது வருஷம் பாருங்கள் 1,23,000 ப்ரீமியம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 339 ரூபா நம்ம சேவ் பண்ணாலே போதும், இந்த 1,23,000 கட்டிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வரும் 30 வயசில் ஆரம்பிக்கிறோன்னா 44 வரைக்கும் கட்டலாம். 45லேருந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1,20,000 இந்த ரிட்டர்ன்ஸ் இந்த காலமில் பார்த்தீங்கன்னா 1,20,000 பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ 1,20,000 பென்ஷன் வந்து கஸ்டமர் வாங்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 70 வயசில் கஸ்டமருக்கு ஏதாவது ஆனாலும் நான் சொன்ன மாதிரி 1 கோடி ரூபா நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. இன்கேஸ் விபத்தினால மரணம் அப்படின்னா 1,48 லட்சம் நாமினிக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் இதை மட்டும் பார்க்க வேணாம், இது ஒரு பெனிஃபிட். இன்கேஸ் நம்ம அப்படியே வாங்கிட்டே இருக்கோம், 70க்கு அப்புறமும் நம்ம உயிரோட இருக்கோம், வாங்கிட்டே இருக்கோம்னா 1,20,000 பென்ஷன் வந்து 100 வயசு வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் 100 வயசு வரைக்கும் இருந்தால் பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகம், அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ 100வது வயசுலன்னு பார்த்தீங்கன்னா 1,28 லட்சம் நாமினிக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 1,20,000 இந்த 1,28,00,000 இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1,94 லட்சம் மொத்தமாக கிடைச்சிருக்கும். ஆனால் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக 15 வருஷத்துக்கு நீங்கள் வெறும் 18 லட்சம் தான் கட்டியிருப்பீங்க. ஆனால் கிடைக்கிறது இந்த பென்ஷன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1,94 லட்சம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கேரண்டீடாக கிடைக்கிறது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நடுவில் பண தேவைன்னா லோன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லோனுன்ற காலம்ல இங்கே கொடுத்துருப்போம், லோனுன்றதை வாங்கிக்கலாம். ப்ளஸ் இன்சூரன்ஸ் கவரும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு காருக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா என்ன பண்ணுவோம், வருஷம் வருஷம் கட்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு தடவை 15 தவணை கட்டிட்டிங்கன்னா போதும், 44 முடிச்சிடுறீங்க, 45லேருந்தே பென்ஷன். அப்போது நீங்கள் வந்து வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட்டுன்றது இல்லை. லைக் இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ப்ரைவேட்டில் இருக்கீங்கன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் பென்ஷனுன்ற மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே நீங்கள் 44 வயசில் முடிச்சிட்டாலும் 45லேருந்து பென்ஷன். இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு 15 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிடும், பென்ஷன் நீங்கள் அப்பத்துலேருந்தே வாங்கலாம். 60 வயசுக்கு அப்புறம் தான் பென்ஷனுன்றதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் பென்ஷன் வந்து 100 வயசு வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரும் 100 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ பாருங்கள், எல்ஐசியில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் வந்து நமக்காக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் இதை பற்றி சொல்லியிருந்தல, இதில் இன்சூரன்ஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா 1,26,000 கஸ்டமர் கட்டிட்டாங்க வருஷத்துக்கு ஒரு டிவா. சப்போஸ் அந்த நாளே பாலிசி போட்ட அணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஒன்றானாலும் 15,85,000 இயற்கையினால் ஏற்பட்ட மரணத்துக்கு கிடைக்கும். இதே விபத்தினால மரணம் அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1,26,000 கட்டுனா நமக்கு 60 லட்சம் ரூபாய்க்கான பாண்டு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, 1,26,000 கட்டுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ 1,26,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க பேங்க்கில் பாண்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி வச்சா அதே 1,26,000 தான் பாண்டு கொடுப்பாங்க. ஆனால் எல்ஐசியில் அப்படி இல்லை, நீங்கள் 1,26,000 கட்டினீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய்க்கான பாண்டு கொடுப்பாங்க. 60 லட்சம் ரூபாய்க்கான ஒரு சொத்து. அப்போ இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு சொத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க. அதாவது மற்றதெல்லாம் என்னென்னா ஒன்று பண்ணோம், சேவ் அண்டு கிரியேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம சேவ் பண்ணி அதை கிரியேட் பண்ணோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, முதல்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வந்து கிரியேட் அண்டு சேவ் மெத்தட் அப்படின்னு நம்ம எல்ஐசியை சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பணம் வந்து கட்ட 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 உங்களோட வருமானம் வந்து உங்களோட சொத்தோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருவோம். பாருங்கள், உங்களோட சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா, நீங்கள் பென்ஷன் வாங்க வாங்க உங்களோட சொத்து வந்து எங்கேயோ போயிட்டே இருக்கும். அப்போது கிட்டத்தட்ட 100 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா 1,28,00,000 உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா பென்ஷனுன்றது இந்த காலத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், ஓகே. நமக்கு அப்புறம் தட் இஸ் ஒரு
யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் இந்த ஸ்டேஜுக்கு போய் ஆகணும். அந்த நேரத்தில் நம்ம யாரோட வருமானத்தையும் எதிர்பார்த்து இல்லாமல் நம்மளோட வருமானத்திலே நம்ம உட்காந்து சாப்பிட்டோம்னா இப்போதுலேருந்தே ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட், இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு 1,20,000 சொல்லியிருக்கோம். நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் கட்டுறதுனாலும் சேவ் பண்ணி பாலிசி போட்டு இன்சூரன்ஸ் கவரும் எடுத்துக்கலாம், பென்ஷனும் வாங்கிக்கலாம். இல்லை நான் இன்னும் அதிகமாக வேணும், எனக்கு வந்து இன்னும் நிறைய அமௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் 1,20,000 கட்டுறது இன்னும் அதிகமாக அமௌண்ட் கட்டினாலும் இன்னும் பெரிய அமௌண்ட்டு பென்ஷனாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போதே உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வேறு எதனா டவுட்ஸாக இருந்தாலும் என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.